ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எயிட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஒரு விஷயம் எயிட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் வந்து தேர்ட் டேர்மில் வந்து நம்பர்ஸ் இருக்குல்ல, நம்பர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்பர்ஸில் எத்தனை வகையான நம்பர்ஸ் இருக்குது, அது என்னென்ன இருக்குது அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் வந்து தேர்ட் டேர்ம் வந்து வால்யூம் 2, வால்யூம் 1, வால்யூம் 2 இதெல்லாம் வேணாம். நம்பர்ஸில் வந்து மொத்தம் வந்து 1லேருந்து 30 பேஜஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த நோட்ஸும் வந்து நான் உங்களுக்கு வந்து தரேன், ஆக்சுவலாக பிகாஸ் வந்து எக்ஸாமுக்கு வந்து எடுப்பாங்கல்ல. ஸோ அதனால தான் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டாபிக் நம்பர் 1, இப்போ டாபிக்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளியராக நடத்துறதுனால எயிட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து நம்பர்ஸ் 1லேருந்து 30 வரைக்கும். ஃபஸ்ட்டு 1.1 வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்லாம் எந்த கலரில் எழுதலாம், எந்த கலர் வந்து சூட் ஆகும் மோஸ்ட் மேக்ஸிமம். நார்மல்லாம் வந்து பிளாக் எழுதிடலாம். ஓகே, க்ரீன் கலர் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன். க்ரீன் கலர் பட்டாசா இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பிளாக்கு, இன்னொன்று வந்து க்ரீன். என்னடா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க. நீங்கள் இந்த நோட்ஸை வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ மெயின் ஹெட்டிங்லாம் வந்து க்ரீன் கலரில் இருக்கும், மற்ற சப்ஹெட்டிங்லாம் பிளாக் கலர் இருக்கும். ரெண்டு கலர் தான், ஒன்று க்ரீன், ஒன்று பிளாக். ஓகேவா? டேர்ம் 3 இல்லை க்ரீன் கலர் யூஸ் பண்ணுவாங்க. நான் க்ரீன் கலர் பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரச்சனை ஏற்போது. எங்கள் பிரின்சிபல் வந்து க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணுவார். ஸோ இதை யூஸ் பண்ணால் எங்கள் பிரின்சிபல் ஞாபகம் தான் இருக்குது. ஸோ என்ன கலர் யூஸ் பண்ணலாம், ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாம். என்னடா இவன் கலரை பற்றியே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன் பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு வந்து அது இன்ட்ரொடக்ஷன்னால சும்மா எடுத்த உடனே உங்களுக்கு டாபிக் எடுத்தால் ஒரு மாதிரி போர் அடிக்கும்ல. ஸோ எடுத்த உடனே டாபிக் எடுக்காமல் ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஃபன்னாக பேசிட்டு அதுக்கப்புறம் டாபிக்கில் போகலாம். ஏன்னா அதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் லேர்னிங்காக இருக்கும். சும்மா சப்ஜெக்டை பற்றியே பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கு என்னடா இவன் திடீர்னு சப்ஜெக்டை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தோணும். ஒரு ரியல் கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதான். எயிட் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் டேர்ம் 3 அதில் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்பர்ஸ். ஓகேவா? நம்பர்ஸ். ஓகேவா? சாப்டர் நம்பர்ஸ். ஓகேவா? ஓகே, நம்பர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் என்ன சார்னு கேட்டால், இப்போ வந்து எந்தெந்த நம்பர்லாம் ஸ்கொயர் ரூட் தான் ஸ்கொயர் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4, 5. இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். நான் டீசெண்டாக நீட்டாக க்ளீனாக எழுதுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் டக்குன்னு எக்ஸாமுக்கு ரெஃபர் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு என் நோட்ஸை வந்து ரெஃபர் பண்ணி டக்குன்னு எக்ஸாமில் சென்டாக பண்ணிடலாம். ஸோ அதனால தான் நான் என் நோட்ஸ் தரேன் கீழே. 1 square is 1, 2 square is 4, 3 square is 9, 16, 25, 36, 49. சும்மா டாட் வச்சுக்கலாம். எல்லாமே எழுத வேணாம், ஏன்னா எல்லாமே எழுதலாம். எவன்டாமே எல்லாமே எழுதிட்டு சொல்லணும். ஸோ இப்போ ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து 1, 4, 16, 1, 4, 9, 16, 25 தான் ஸ்கொயர் நம்பர்ஸ். ஓகேவா? மற்ற நம்பர்ஸ் 7 வந்து ஸ்கொயர் நம்பர் இல்லை. ஏன்னா வந்து அதுக்கு எந்த ரெண்டு சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 7 வராது. ஓகேவா? அதனால 7 இஸ் நாட் அ ஸ்கொயர் நம்பர்.
புரியுதா? இட்ஸ் நாட் அ ஸ்கொயர் நம்பர். ஓகேவா? ஓகே. வேற 16 இஸ் ஸ்கொயர் நம்பர். ஏன்னா அது வந்து 4 × 4 = 16 எழுதலாம். அதனால 16 இஸ் ஸ்கொயர் நம்பர். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன கொடுத்துருக்கானுங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஃபுல் புக்கையும் நான் ஆக்சுவலாக கவர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஏன்னா ஒரு புக் எடுத்துக்கிட்டோம்னா அதில் எல்லா இதுவும் கவர் பண்ணலாம். அதான் நல்லாயிருக்கும். செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் காட்டினா தான் உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக லைக் நான் பாட்டு சொல்லிட்டே இருந்தான், லைக் என்னடா அவன் எதுவும் சொல்லாமல் அப்படியே நடத்திக்கிட்டே இருக்கான். அது காட்டினா தான் உங்களுக்கு ஆக்சுவலாக புரியும். ஸோ எங்கே இருக்குது நோட்ஸ்? WBS ஆஃபீஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் வந்து ரீசெண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன். மேக்ஸ் இருக்கு. எஸ் ஓப்பன். லைக் வந்து இதில் வந்து லைக் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, லைக் இதில் இருக்க எல்லாத்தையுமே நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் I'm not going to even leave a single topic out of this book. I'm going to explain the entire book. ஓகேவா? எல்லாத்தையுமே ஒரு மாதிரி டீசெண்டாக நீட்டாக நடத்துகிறேன். ஸோ லைக் என்டையர் புக் நடத்துகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து லைக் நம்பர்ஸ் வந்து ஒரு 30 pages தான் இருக்குது. அது வந்து 1 month கொடுத்துருக்காங்க. நான் மேக்ஸிமம் 5 வீடியோஸ் 6 வீடியோஸில் முடிச்சிருவேன். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து லைக் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து டு கம்ப்யூட் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ், டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ நம்பர் பை ஃபேக்டர் மெத்தட் அண்ட் டிவிஷன் மெத்தட், டு ஃபைண்ட் த கியூப்ஸ் ஆஃப் அ மெத்தட். அதாவது லேர்னிங் மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு நான் நடத்தும் போது நடத்துகிறேன். இப்போ வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம், டு கம்ப்யூட் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அ நம்பர், டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ நம்பர் பை ஃபேக்டர் மெத்தட் அண்ட் டிவிஷன் மெத்தட். ஒன்று கற்றுக்கிட்டோம் அப்படின்னா லைக் என்னன்னா, இப்போ வந்து ஸ்கொயர் ஆஃப் த நம்பர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா லைக் அதையே நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே ஒரு ஃபுல் சாப்டரையும் படிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 கொடுத்தா திஸ் ஸ்கொயர் ஆஃப் சைடு 1 யூனிட், திஸ் ஸ்கொயர் ஆஃப் சைடு 2 யூனிட் 3 யூனிட். ஓகேவா? லைக் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லைக் ஏன் வந்து ஸ்கொயர் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரில் side into side, I mean a into a, I mean a power 2. A power 2 is also called as a square. 4 square is equal to 16. Okay. A natural number is called square number if you find another natural number in such a way. நான் சொன்னது கொடுத்துருக்காங்க. ஃபார்மல் டெஃபினிஷனில் என்ன கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a natural number n is called a square number if we find another natural number m such that n is equal to m square. அதாவது ஒரு நம்பரை வந்து ஸ்கொயர் ஆஃப் அனதர் நேச்சுரல் நம்பராக ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர். ஓகேவா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ஸ்கொயர் நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ் இப்போ வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நான் கொஞ்சம் உங்களுக்கு நீட்டாக டீசெண்டாக சூப்பராக நடத்துகிறேன். ஓகேவா? இப்போ வந்து ஒரு டாபிக் எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். அந்த டாபிக் வந்து ஒரு டாபிக் தான், ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். அதுதான் வந்து மேத்தமேட்டிக்ஸ். ஓகேவா? இப்போ இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. 1ஓட ஸ்கொயர் 1, 2ஓட ஸ்கொயர் 4, 3ஓட ஸ்கொயர் 9. சும்மா 3 × 3 போட்டால் 9, 4 × 4 16, 5 × 5 25. ஸ்கொயர் அப்படின்னா அந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ வந்து ஸ்கொயர் நம்பர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸும் நான் உங்களுக்கு நீட்டாக நடத்துகிறேன். The numbers end in 0, 1, 4, 5, 6 or 9 are only square numbers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து லைக் 2o 3o. ஓகே, இப்போ இதை வந்து மினிமைஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைக் இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து எப்பயுமே 0 இங்கே பின். The square numbers always end in, நான் ஃபோன்லேயும் இருக்குது. இவன் என்ன திடீர்னு எங்கே இருந்தோ பார்த்துட்டு நினைக்கிறேன், என் ஃபோனில் மூலமாக பார்த்துட்டு இருக்கேன். லைக் த ஸ்கொயர் நம்பர்ஸ் ஆல்வேஸ் எண்ட் இன் 0, 1, 4, 5, 6, 9. ஓகேவா? ஏன் வந்து டோட்டலாக வந்து எத்தனை நம்பர் இருக்குது? 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது.
சார் என்ன சார் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து இந்த நம்பரால் மட்டும் தான் எண்ட் ஆகும், மற்ற நம்பரால் எண்ட் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சார். இது எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஃபாலோயிங் த பேட்டர்ன் ஆர் சிமெட்ரி. 1 square 1, 2 square 4, 3 square 9, 4 square 16, 5 square 25, 6 square 36, 7 square 49, 8 square 64, 9 square 81, 10 square 100. ஓகேவா? ஏன் சார் 1லேருந்து 10 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சி அது மட்டும் தான் எண்ட் ஆகுமா? ஏன் 11 ஸ்கொயர்லாம் ஏன் கண்டுபிடிக்கல, 12 ஸ்கொயர்லாம் ஏன் கண்டுபிடிக்கணும்? இப்போ 11 ஸ்கொயர்னா 121, 12 ஸ்கொயர்னா 144. இப்போ வந்து யூனிட் டிஜிட் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் லாஸ்ட் டிஜிட். ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் பார்த்தாலே போதும், மற்ற எல்லா நம்பர், அதாவது 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எண்ட் ஆகிற எல்லா ஸ்கொயர் நம்பர்ஸோட எண்டிங் நம்பர்ஸும் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? இந்த சின்ன கான்செப்ட்குள்ளே எவ்வளோ பெரிய கான்செப்ட் இருக்குது பாருங்க. ஓகேவா? 1 ஓகே 1 இருக்கு, 4 கேன்சல் ஆகிடுச்சு, 9 கேன்சல் ஆகிடுச்சு, 6 கேன்சல் ஆகிடுச்சு, திரும்பி 6 கேன்சல் ஆகிடுச்சு, 9 கேன்சல் ஆகிடுச்சு, வா திரும்பி 4 கேன்சல் ஆகிடுச்சு, திரும்பி 1 கேன்சல் ஆகிடுச்சு, 0. இப்போ வந்து சொன்னாங்களா, இப்போ 0 1 4 5 6 5 கேன்சல் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து எண்ட் ஆகிறதுலாம் 1 4 5 6 9 ஸ்கொயர் நம்பர்ஸ் நாட் எண்டின். நாட் எண்டின்னா என்னது? எண்ட் ஆகிறதுலாம் இதெல்லாம் நாட் எண்ட்னா என்ன? 2 3 7 8 இதெல்லாம் எண்ட் ஆகாது. ஓகேவா? இந்த மற்ற இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் நம்பர்ஸ் அட் இன் ரியல் லைஃப் அப்படின்னு கொடுத்துருவாங்க. மேத்தமேட்டிக்ஸ் நம்பர்ஸ் அட் ரியல் லைஃப். இந்த ரூட்டெலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மற்ற பாயிண்ட்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து 1 இங்கே 1 இருக்கு வச்சுக்கோங்களேன், இது வந்து √2. திரும்பியும் வந்து இங்கே 1 இருக்கு வச்சுக்கோங்களேன், இங்கே இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியல என்னால். இப்போ வந்து எல்லா ரூட்டையுமே ஒரு ஸ்பைரலாக ஃபார்ம் ஆகும்னு சொல்ல வராங்க. இங்கே வந்து 1 இருக்கு, 1. ஸோ இதோட வேல்யூ √2 the whole square plus 1 square the whole square is equal to 2 plus 3 √3. ஸோ அதே மாதிரி நம்ம √4 √5 √6 √7 √6 √7 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். லைக் ஒரு ஸ்பைரல் மாதிரி ஃபார்ம் ஆகும். It will be in spiral form. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்சர்விங் சிமெட்ரி. இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, சும்மா வந்து உங்களுக்கு ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன், நடத்துகிறேன். எல்லாமே படிச்சுட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக லைக் மேத்தமெட்டிக்ஸ் ஜாலியாக தான் இருக்கும். ஸோ வந்து லைக் 1 + 2 + 3 the whole square is equal to whole square is equal to 1³ + 2³ + 3. ஓகேவா? ஒரு நிமிஷம்ங்க. ஓகே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணால் வந்து அது வந்து கியூபுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 + 1 + 1 2 1 + 3 1 + 3 the whole square equal to 1³ + 2³ + 3. ஓகேவா? இது ஹோல்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து
இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் படிக்க போகிறோம். ஸோ த மெயின் கான்செப்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்ஸ்க்காகவும் படிக்கணும், நாலேஜுக்காகவும் படிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து சம் ஆஃப் த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஃப்ரம் ஒன் ரிசல்ட்ஸ் இன் ஸ்கொயர் நம்பர் அப்படி கொடுத்துருவாங்க. அதாவது ஒன்றுலேருந்து ஆட் நம்பர்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு ஸ்கொயர் நம்பரில் தான் ரிசல்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ 1 + 3 + 7 + 11 + 15 + 1 + 3 + 5 1 + வேறு கலர் எடுத்துக்கிறேன். மெயின் கான்செப்ட்லாம் வந்து க்ரீன் கலரில், பர்பிள் கரெக்டாக பண்ணிக்கிறேன். பர்பிள் லைக் 1 ஹைலைட் பண்ணுறதுக்கு 1 + 3 4 4 + 5 9 9 + 7 16 16 + 5 25 25 + 6 36 36 + 9 49. ஸோ வந்து என்னன்னா இப்போ வந்து 1 ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு ஸ்கொயருக்கு 1 × 1 1. ஓகேவா? This is a square of length 1. ஓகேவா? இப்போ ஸ்கொயர் ஆஃப் லென்த் 2 எப்படி இருக்கும்? இப்படி போட்டு இங்கிருந்து எடுக்கலாம். 2 × 2. இதில் எவ்வளோ மினி ஸ்கொயர்ஸ் இருக்கும்? 4 இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்கொயர் இங்கே இருக்கா? 1. ஓகே, மற்ற 3 ஸ்கொயர் 3, இது 3 சேர்ந்து 3. ஸோ 1 + 3 = 4. ஒரு ஸ்கொயராக ஃபார்ம் பண்ணுது பாருங்க. இன்னும் பெருசான ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு. இப்போ எத்தனை இருக்கு? 3 4 5, ஒரு ஆட் நம்பர். ஸோ இப்போ வந்து இங்கேருந்து இருக்கும். இப்போ எவ்வளோ இருக்கு? ஒரு 3, இங்கே ஒரு 3 + 1. ஓகேவா? லைக் என்ன எப்படி இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, லைக் இப்போ எப்படி அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிமெட்ரிசிட்டி 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் ஒரு 1 இன்க்ரீஸ் ஆகுது, இந்த பக்கம் ஒரு இன்க்ரீஸ் ஆகுது, ப்ளஸ் ஒரு நம்பர், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ 2னா அங்கே 2 இங்கே 2 + 1. புரியுதா? ஒரு ஸ்கொயர் ஆஃப் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இப்போ ஒரு ஸ்கொயர்னா அடுத்த ஸ்கொயர் எப்படி ஃபார்ம் ஆகும்? 2 × 1 + 1 is 3. இப்போ 3னா 2 3 + 1. ஓகேவா? இப்போ வந்து 7 5 தானே வரணும். ஓகே, இப்போ 2னா 2 அல்ல, 2ல ரைட் 1 2 correspond to 2. ஸோ 5 3. ஓகேவா? லைக் இந்த சிமெட்ரிசிட்டி நீங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா, ஓகேவா? லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டீங்களா? பண்ணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் ஒரு ஸ்கொயர், 2 சைட் ஸ்கொயர், 3 சைட் ஸ்கொயர், 4 லென்த் ஸ்கொயர், 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். ஒரு ஸ்கொயர் டப்பாவில் 1 இருக்கு. 2 ஸ்கொயர் 4, அதில் எத்தனை ஸ்கொயர் இருக்கு? 4 இருக்கு. ஆனால் அது எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் பண்ணி 3ன்னு எழுதலாமா? ஓகேவா? இப்போ 3 ஸ்கொயர் 9 இருக்கு. 9 - 4ன்னு எழுதலாமா? இஸ் 5. அதாவது இந்த லென்த் 3, இங்கே 5. இப்போ 4 ஸ்கொயர், 4 ஸ்கொயர்னா என்டையர் 4 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் 9 7.
ஓகேவா? ஸோ லைக் ஓகே, இப்போ வந்து இதுலேருந்து இன்னொரு சிமெட்ரி என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா லைக் இதுலேருந்து இன்னொரு சிமெட்ரியும் ஃபார்ம் ஆகுது. லைக் ரெண்டு கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர் நம்பர்ஸை மைனஸ் பண்ணால் அது வந்து ஃபோர்த்து ஆட் நம்பரை வந்து ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 square minus 3 square is equal to 7, which is the fourth odd number. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் வந்து 2k minus 1 அந்த ஃபார்மேட்டில் ஒன்று வரும். ஸோ இப்போ வந்து 11 square minus 10 square எவ்வளோ? which is equal to 11th odd number, which is equal to 22 minus 1, 21. It's absolutely perfect. ஓகேவா? இது ஆக்சுவலாக புக்கில் இல்லை, இது ஆக்சுவலாக நானே கண்டுபிடிச்சது இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து இப்போ என்ன நமக்கு மெயின் கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா லைக் 1 + 3 இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எல்லா ஆட் நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் அது ஸ்கொயர் நம்பராக இருக்கும். 1 + 3 4, 4 + 5 9, 9 + 7 16, 16 + 9 25, 25 + 11 36. ஸோ வந்து ஒவ்வொரு ஆட் நம்பராக ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பராக தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 1 1 + 3 4, which is nothing but 2 square. 1 + 3 + 5 is 9 square, which is 9 and 3 square. 1 square, 2 square, 3 square, 4 square, 5 square, 6 square, 7 square. அதாவது sum of n consecutive odd numbers is equal to n square. அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எத்தனை கான்சிக்யூட்டிவ் இருக்குது? 1 2 3 4 5 6 6 ஸ்கொயர் 36. காசு வெரிஃபை பண்ணலாமா? 1 + 3 4, 4 + 5 9, 9 + 7 16, 16 + 9 25, 25 + 11 36. ஓகே, கரெக்டாக இருக்கு. ஸோ இப்போ வந்து இப்போ அதை தான் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? லைக் இப்போ வந்து 1 + 3 எக்ஸாம்பிள் 1.1 இப்போ நம்ம இறக்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1.1 1 + 3 + 5 + 7 + up to 99 மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 50 நம்பர்ஸ் இருக்குது. எப்படி சார் நீங்கள் 15 சொல்கிறீங்கன்னா 1லேருந்து 100 வரைக்கும் எத்தனை ஆட் நம்பர்ஸ்? 50 ஆட் நம்பர்ஸ், 50 ஈவன் நம்பர்ஸ், அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஜஸ்ட் 50 ஸ்கொயர் பண்ணியிருக்கீங்க, அவ்வளவுதான். 2050 25,000 2500. நெக்ஸ்ட் finding the square root of the method by diagonal method. எக்ஸாம்பிள் 1.2 வந்து நான் அப்புறம் நடத்துறேன். ஆக்சுவலாக எக்ஸாம்பிள் 1.2 வந்து கொஞ்சம் பேஷன்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நாம் வந்து எக்ஸாம்பிள் 1.3 வந்து எக்ஸாமின் இஃப் 8, 15, 17 இஸ் a Pythagorean triplet. இந்த பித்தாகரன் ட்ரிப்ளேட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக என்ன நம்ம பண்ணணும்னா பித்தாகரன் ட்ரிப்ளேட்டோட ஃபார்மேஷன் வந்து என்னென்னு பார்க்கணும். ஸோ பித்தாகரன் ட்ரிப்ளேட் ஃபார்மேஷன் வந்து 2m m² - 1 m² + 1. அதில் தான் பித்தாகரன் ட்ரிப்ளேட் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 2m, m² - 1 m² + 1. இதில் தான் பித்தாகரன் ட்ரிப்ளேட் ஃபார்ம் ஆகும். இது எப்படி சார் நமக்கு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பித்தாகரன் ட்ரிப்ளேட்னா என்ன? பித்தாகரன் ட்ரிப்ளேட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வந்து 3 சைட்ஸ் கொடுத்துருவாங்க, 3 சைட்ஸுமே இன்டிஜர் இருந்தால் பித்தாகரன் ட்ரிப்ளேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து 3, 4, 5 அது வந்து பித்தாகரன் ட்ரிப்ளேட். ஏன்னா 5ங்கிறது ஹைப்போட்டெனியஸ், 3ங்கிறது பேஸாக இருக்கலாம், இல்லை ஹைட்டாக இருக்கலாம், இல்லை 4ங்கிறது என்ன வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது 5ஆக இருக்குது, இது 3ஆக இருக்குது, இது 4ஆக இருக்கலாம், இல்லை இது 4ஆக இருக்குது, இது 3ஆக இருக்குது, இது 5ஆக இருக்கலாம். ஆனால் அந்த 5ங்கிறது மட்டும் மாறவே மாறாது. இட்ஸ் கால்ட் ஹைப்போட்டெனியஸ். ஹைப்போட்டெனியஸ்னா என்ன அப்படின்னா ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக தான் ஹைப்போட்டெனியஸ். பித்தாகரஸ் தியரம்னா என்னன்னா இப்போ வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வந்து the square of the hypotenuse equal to the square of the sum of the opposite two sides. For example 5 square is equal to 3 square plus 4 square. So 5 square is 25 and 3 square is 9 and 4 square is 16. 16 plus 9 is 25, 25 is equal to 25. Okay. இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு பித்தாகரன் ட்ரிப்ளெட்ஸ் வந்து நீங்களே ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதை வந்து எப்படி சார் நாங்கள் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு கேட்டால்
அந்த ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2m m² - 1 m² + 1 இந்த 3 ஃபார்முலா ரூல்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2m வந்து பேஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஹைட்டாக இருக்கலாம். இல்லை m² - 1 ஹைட்டாக இருக்கலாம், இல்லை பேஸாக இருக்கலாம், இல்லை m² + 1 ஹைப்போட்டனியூஸ். ஆனால் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் தான் ஹைப்போட்டனியூஸாக இருக்கு. இந்த மூணுலேயுமே எது சார் லாங்கஸ்ட் அப்படின்னு கேட்டால் எது லாங்கஸ்ட்? 2m லாங்கஸ்டா, m² - 1 லாங்கஸ்டா, m² + 1 லாங்கஸ்டா? m² + 1 தான் லாங்கஸ்ட். ஏன்னா பேசிக்கலி இப்போ வந்து 2m அப்படி எடுத்துட்டா இப்போ வந்து ஒரு ஆர்பிட்ரி வேலை எடுத்துவோங்க. லைக் இது மூணுலேயுமே எது பெருசு அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து திடீர்னு பயந்துடாதீங்க. என்னடா இது திடீர்னு மூணு ஈக்குவேஷன் கொடுத்து எது பெருசு கேட்கலான்ட்டு. இப்போ m² + 1 பெருசா, m² - 1 பெருசா கேட்டால் எது சொல்லுவீங்க? கண்டிப்பாக எல்லாரும் சொல்லுவீங்க m² + 1 தான் பெருசு சொல்லுவீங்க. ஓகே, ஸோ இப்போ m² - 1 m² + 1 தான் பெருசு. ஸோ இப்போ 2m பெருசா, m² + 1 பெருசு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் 1ன்னு வச்சுக்கோங்களேன். 1ன்னு வச்சுக்கிட்டா 2m அதாவது 2, m² + 1 அதாவது 1 × 1, 1 + 1 = 2. இப்போ 2 = 2 ஆயிடுச்சு. அப்போ அந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் ஆயிடுச்சு. 2m m² + 1 is always be greater than 2m. So the hypotenuse of the equation is nothing but m² + 1. Okay. So m² 1 plus the hypotenuse, which means the other two are the basic heights. So according to Pythagoras theorem, the sum of squares of the two sides is equal to the hypotenuse square, which is nothing but m² + 1 the whole square is equal to 2m the whole square plus m² - 1 the whole square. To cross verify that, we have to just expand that and then reduce the terms and then equate it so that we can able to achieve whether both are equal or not, whether the following statement given in the book is correct or not. என்னடா திடீர்னு இங்கிலீஷ்ல பேசுறது பார்க்காதீங்க. லைக் இங்கிலீஷ்ல ஏன் பேசுறேன் அப்படின்னா லைக் திடீர்னு ஃப்ளூயன்சி இங்கிலீஷ்ல வந்துச்சு. சாரி, லைக் இட்ஸ் ஓகே. இட்ஸ் வெரிஃபை வெதர் இட் இஸ் given the Pythagoras stupid or not. இதெல்லாம் வந்து புக்கில் நடத்த மாட்டாங்க. மேக்ஸிமம் ஸ்கூலில் நடத்த மாட்டாங்க, ஆனால் நான் நடத்துகிறேன். ஏன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியல, அக்குவேரா அணுவேரா புரியணும்ல, அதனால தான். ஸோ ஓகே, ஒரு ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. m² + 1 வந்து ஹைப்போட்டனியூஸ், 2m m² - 1 இது வந்து பிரச்சனை இல்லை. இப்போ 2m the whole square plus m² - 1 the whole square, 4m² a + b the whole square. படிச்சிருப்பீங்களா எனக்கு தெரியலையே. சரி, படிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. m² + 1 - 2m². ஓகே, m⁴ + 2m² + 2m² + 1. ஓகே, ஒரே விஷயம் இது கரெக்டாக பார்த்துக்கிறேன். square and 2m² + 1. ஓகே, ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்ல. லைக் m² + 1 the whole square 3 ஸ்கொயர் ரூட் தான் m² + 1. ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸாமின் இஸ் 8,15,17. என்னடா இது 2m m² - 1 m² + 1 திடீர்னு கொடுத்துருக்கான் அப்படின்னா இது வந்து எக்ஸாம்பிள் 1.1ல சில ப்ராப்ளம்லாம் நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ அதனால தான் இப்போயே கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? லைக் வந்து இப்போ 8,15,17 வந்து Pythagoras எல்லாம் கேட்குறாங்க. 8,15,17 இது லார்ஜஸ்ட் 17. 17 square is equal to 8 square plus 15 square. LHS 189, RHS 64 plus 125, 225. 229. Sorry, 129, 229. 229 and this is the Pythagorean triplet. ஆக்சுவலாக வந்து நான் நோட்ஸாக தான் அனுப்புறேன்னு சொன்னேன்ல ஆக்சுவலாக. ஸோ அப்போ நான் என்ன எழுதணும், எக்ஸாம்பிள் 1.3 எழுதணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும்ல. கரெக்ட். இப்போ எக்ஸாம்பிள் 1.1 எழுதிட்டுனா ஒரே நிமிஷம். நான் இந்த நோட்ஸ் வந்து நீங்கள் நீட்டாக இருக்கணும். ரைட்டா? மேக்ஸிமம் நீட்டாக தான் எழுதியிருக்கேன், புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லா நோட்ஸும் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. ஸ்பைரல் ஃபார்ம் ஓகே.
ஓகே, ஆக்சுவலாக கொஞ்சம் இதாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் அடுத்து டெவலப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட் படிக்க போகிறோம். 1.2 ஸ்கொயர் ரூட். ஓகேவா, ஸ்கொயர் ரூட்னா ஒன்றும் இல்லை, ஸ்கொயருக்கு ஆப்போசிட் தான் ஸ்கொயர் ரூட்டு. ஸ்கொயர் ரூட்னா என்னது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 1 வரும், 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2 வரும், 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் ஆஸ்கிங் த கொஸ்டின் ஆஃப் வாட் நம்பர் மல்டிப்ளை பை வாட் நம்பர் gives me the whole number. So x square is equal to 16, x equal to 4. Okay, x square is equal to 25, what's x? X equal to 5. Correct. Okay, x square is equal to 36, x equal to 6. ஓகேவா, ஆக்சுவலாக வந்து இது நம்ம இது கொஞ்சம் டீசெண்டாக நீட்டாக எழுதலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, 1.2 square roots. Okay, 1 square is equal to 1, 2 square is equal to 4, 3 square is equal to 9, 4 square is equal to 16, 5 square is equal to 25. Okay, what is the square root of 16? அப்படி யாரா கேட்டா என்ன பண்றது? root of 16 is equal to எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 16 வரும்? 4ம் 4ம் மல்டிப்ளை பண்ணா 16 வருமா? ஆக்சுவலி இந்த நோட்ஸ் எழுதாம கூட நான் டீட்டெயில் எழுதுறேன். 4 into 4 இருந்தால் நான் போடவே கூடாது. ஆக்சுவலாக இங்கே வந்து இப்போ வந்து ரஃப் கால்குலேஷன்லாம் நான் பர்பிளில் போடுறேன். ரஃப் கால்குலேஷன் இதில் போடுறேன், பர்பிளில் போடுறேன். ஆக்சுவலாக அந்த ரஃப் கால்குலேஷனும் தேவையில்லை. ஏன்னா நோட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் உங்களுக்கு ஜாலியாக பார்க்கணும். என்னடா இவன் இந்த மாதிரி கிறுக்கி வச்சிருக்கானா படிக்கவே தோணாது. 4 ஓகேவா, 4 பெண்ணு வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குது. 4 ஓகேவா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 equal to 6, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 equal to 7. ஓகேவா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 equal to 7 அப்படின்னா என்னன்னா, லைக் எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 49 வரும்? 7 மல்டிப்ளை பண்ணால் 49. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 equal to 7. இப்போ வந்து எக்ஸாம்பிள் 1.4ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்கொயர் ரூட் பை ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட். இந்த ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட்ல வந்து ஒரு பெரிய கான்செப்ட் ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 64ஓட ஸ்கொயர் ரூட்டை கேட்டாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 1 into 1 is equal to 1, 2 into 2 is equal to 4, 3 into 3 is equal to 9, 4 into 4 is equal to 16, 5 into 5 is 25, 6 into 6 36, 7 into 7 49, 8 into 8 66. ஸோ அப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நாம் அப்படி கண்டுபிடிக்காம ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மலையாக கண்டுபிடி சொல்கிறாங்க. ஸோ ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் அப்படின்னா என்னது? repeated subtraction of odd numbers அப்படின்னு கேட்குறாங்க. 1 plus 3 is equal to 4. ஓகேவா, 1 plus 3 plus 5 is equal to 9. எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 3 இருக்கு. 1 plus 3 plus 5 plus 9 எவ்வளோ இருக்கு? 7. 16 எத்தனை நம்பர் இருக்கு? 4 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 is equal to அந்த 4 odd consecutive numbers. புரிஞ்சுதா? இப்போ 1 plus 3 plus 5 plus 7 is equal to 16 அப்படின்னா அந்த எல்லா நம்பர்த்தையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? லாஜிக்கலாக என்ன வரும்? 0 வரும். ஸோ எத்தனை நம்பர் சப்ராக்ட் பண்ணமோ, இன்கேஸ் 0 வந்துச்சுன்னா எத்தனை நம்பர் சப்ராக்ட் பண்ணமோ அதான் ஸ்கொயர் ரூட்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? முதல்ல 1 சப்ராக்ட் பண்ணிட்டு 15. சாரி, ஆக்சுவலாக நான் அவங்க எழுதல. ஓகேவா, என்னடா திடீர்னு வாயிலே பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. 1 plus 3 plus 5 equal to 9. ஓகேவா, 3 நம்பர் இருக்கு, அதனால ஸ்கொயர் ரூட் வந்து 3. எஸ்கியூ ரூட் 3. 1 plus 3 plus 5 plus 7 is equal to 16. Square root is equal to 4. 1 plus 3 plus 5 plus 7 plus 9. Square root is equal to 25.
ஸ்கொயர் ரூட் இஸ் ஈக்குவல் டு 5. த மெயின் கான்செப்ட் என்னன்னா, இப்போ 9 இருக்குல்ல, 9 minus 1 8, 8 minus 3 5, 5 minus 5 is equal to 0. இந்த 3 நம்பரையும் சப்ராக்ட் பண்ணா எனக்கு 0 வருதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் வந்து 3ன்னு அர்த்தம். இன்கேஸ் அது 0 வரலன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? given number is not a perfect square அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 கேட்டிருக்காங்கன்னா 10 minus 1 equal to 9, 9 minus 3 is equal to 6, 6 minus 5 is equal to 1, 1 minus 7 is equal to minus 6. நெகட்டிவ்ல தட்டிடுச்சு, which means that 10 is not a perfect square. perfect square. பர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிறது வேற, பர்ஃபெக்ட் நம்பருங்கிறது வேற. பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னா என்னன்னு கேட்டா, அது ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா நாலேஜ். நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா பர்ஃபெக்ட் நம்பர்லாம் என்னன்னா, ஏன்னா எல்லாமே நானே சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு தான் அறிவு வளராது. நீங்களா கூகுளில் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எத்தனை ஆட் நம்பர் சப்ராக்ட் பண்ணி அது 0 வருதுன்னா அதுதான் ஸ்கொயர் ரூட். ஓகேவா? எக்ஸாம்பிள் 1.3. எக்ஸாம்பிள் 1.3. Example 1.4. Sorry. Find the square root of 64 by repeated subtraction method. Okay. 64 minus 1 is equal to 63. 63 minus 3 is equal to 60. 60 minus 5 is equal to 55. 55 minus 7 is equal to 48. 48 minus 9 is equal to 39. 39 minus 11 is equal to 28. Okay, 28 minus 30 is equal to 15. 15 minus 15 is equal to 0. Okay. இப்போ எத்தனை நம்பர்ஸ் சப்ராக்ட் பண்ணா 0 வருது? 1 2 3 4 5 6 7 8. So square root of 64 is 8. That's it. The square root of symbol 8. 8 to 8 64 தானே, கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம்ல. ஓகே. ஸோ வந்து இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் த்ரூ ப்ரைம் ஃபேக்டரேஷன் அது ஒரு கான்செப்ட். ஓகேவா? The number of times a prime factor occurs in a square is equal to twice the number of times it occurs in the prime factor number. Okay. ஓகே. இப்போ வந்து இந்த கிளாஸ் 38 மினிட்ஸோட நிறுத்திடும். லைக் 40 மினிட்ஸ் இருக்கட்டும். I hope you liked the video and thank you very much for watching this video up to the end. Bye. Take care.